ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க கைஸ், எபிசோடு 3 போகலாம். ஹீரோயினி சொல்கிறா என்னை கீழே வைக்கவும். ஹீரோயினி சொல்கிறா நாங்கள் அவளை பின்தங்க முடியாது, நாங்கள் அவரை பாதுகாக்க வேண்டும். இந்த குட்டி பையன் சொல்கிறான் ஜியோ இவனுக்கு புருஷன், எனக்கு என் அண்ணாவை மட்டும் விட்டுவிடுங்கள். ஹீரோயினி சொல்கிறா அச்சச்சோ. ஹீரோயினி சொல்கிறா நம்ம திரும்பி செல்ல வேண்டும், நம்ம அவங்கள இறக்க முடியாது, நம்ம திரும்பி செல்வது அர்த்தமற்றது. ஹீரோ சொல்கிறான் அந்த கொள்ளகரை தோக்கடிக்க முடியுமா? ஹீரோயினி சொல்கிறான் போகலாம். ஹீரோ சொல்கிறான் எதிரிகள் விரைவில் வருகிறார்கள், ஆனால் எனக்கு ஒரு தந்திரத்தை தருகிறீர்களா? இந்த குட்டி பையன் சொல்கிறான் நீனா பெரிய பிஸ்தாவா, உங்கள் எஜமானுடைய அப்படி எப்படி பேச முடியும்? இந்த குட்டி பையன் சொல்கிறான் உடனடியாக என் சகோதரியிடம் மன்னிப்புகள். ஹீரோ சொல்கிறான் பிராட் நீ கத்தினால் உன் வாயை உடைப்பேன். குட்டி பையன் சொல்கிறான் உங்களுக்கு எவ்வளோ தைரியம், நீங்கள் வேலைக்காரனை தூண்டுகிறீங்களா? ஹீரோயினி சொல்கிறா ஜியோ ரசிகர் நீங்கள் மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கிறீர்கள். ஹீரோ சொல்கிறான் நான் கண்ணியமாகத்தானே இருக்கிறேன். ஹீரோ சொல்கிறான் இப்போ நீங்கள் இல்லை என்றால் பின்னால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். சில நல்ல மறைவிடம் உங்களுக்கு தெரியுமா? ஹீரோயினி சொல்கிறா நூற்றுக்கணக்கான தூரத்தின் மையத்தில் பண்ணைகள் மட்டும்தான் இருக்கிறது, மறையத்துக்கு எந்த இடம் இல்லை. ஹீரோயினி சொல்கிறாள் ஆனால் பிளான்ட் மவுண்டன் மேற்கு பக்கத்தில் ஒரு முன்பனி காடு உள்ளது. ஹீரோயினி சொல்கிறா பிளாட்டின் மலையை கொள்ளையர் கூட அந்த காடு நிலப்பறவை அறிந்திருப்பதில்லை. ஹீரோ சொல்கிறான் சரி அங்கே செல்லலாம், உங்கள் சகோதரனை பிடித்து இட்டுனாங்க, இந்த ஜியோ பாட்டின் நீங்கள் வர வரைக்கும் காத்திருங்கள். ஹீரோயினி சொல்கிறா உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹீரோயினி சொல்கிறா இது ஆண்டு முழுவதும் 3 படியால் சூழப்பட்ட 3 படி காடு, இது வெளியேற முயற்சி செய்வர்களுக்கு எவனுக்கு கடினமாக உள்ளது. ஹீரோயினி சொல்கிறா பிளாட்டின் மலையின் இறைவனை வலிமிக்க என் தந்தை கூறினான், அவர் சாகுபடி அவருக்கு கீழ், நாங்கள் பல கத்தாப்பு கடையில் நல்லாக தான் இருந்தோம். எப்படியாவது இந்த நேரத்தில் அவர்கள் கொள்ளையர்கள் திடீரென்று ஏசியத்தை வந்து தூண்டினார்கள். ஹீரோ சொல்கிறான் அஹாஹா என்ன நல்ல இடம். ஹீரோயினி சொல்கிறா ஜியோ சிங் இளம் மாஸ்டரை காட்டுக்குள் அழைத்து செல்லுங்கள், அந்த கொள்ளையரை நான் தடுத்து நிறுத்துகிறேன். ஹீரோ சொல்கிறான் அன்புள்ள நிலப்பறவை நான் அறிந்துவதில்லை, நான் மறக்கிறேன், நீங்கள் வெளியேறினா நான் உடனடியாக அவன் கைத்தை நெருக்கிடுவேன். குட்டி பையன் சொல்கிறான் நீங்கள். ஹீரோ சொல்கிறான் ஆனால் என்னை உங்களிடம் இழக்க வேண்டாம், நீங்கள் இறந்து விட்டால் பரவாயில்லை, இது வெறுமனை மதிப்புக்குரியது அல்ல. ஹீரோ சொல்கிறான் அவங்க கும்பலை எங்கே நான் ஏன் கொல்லக்கூடாது? ஹீரோயினி சொல்கிறா ஆகே ஜியோ ரசிகா உங்கள் மனைவியுடன் நீங்கள் இல்லை. குட்டி பையன் சொல்கிறா நிலை குயில் சேகரிக்கும் சாமியாத்தின் சாகுபடி உள்ளது, நிலை 3 இல்லை 4 மற்றும் தளபதி 4ஆம் நிலையில் இருப்பார்கள், நீங்கள் எப்போது பெருமையாக பேசுகிறீர்கள். ஹீரோயினி சொல்கிறா கமானி பாங் ஆண்டின் நாங்கள் சேர்ந்தாலும் அவருக்கு பொருந்துவதில்லை. ஹீரோயினி சொல்கிறா நீங்கள் என்ன குயில் சேகரிக்கும் சாமியத்தை விட நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன கேள்வி செய்கிறீங்களா? என்ன அவர்கள் குப்பை காணப்படுகிறார்கள், அவரை பற்றி நான் பயப்பட அவசியமில்லை. ஹீரோயினி சொல்கிறா இப்போது என்ன பேச்சு கேட்டு அவங்க சண்டையிடுகிறார்கள் அல்லது அவர்கள் எங்களை பிடிக்கிறார்கள், நாங்கள் எல்லாரும் இறந்து விடுவோம். ஹீரோ சொல்கிறான் அவங்க முடிவு என்ன, ஐஸ் எடுக்க நீங்கள் தயாரா? யூவை பிடிக்கும் முன்பு உங்கள் கையை அனைத்து கற்களும் என் கையில் கொடுங்க. ஹீரோயினி சொல்கிறா லூயோ குடும்பத்தின் கடைசி நம்பிக்கை உங்கள் கையில் தான் உள்ளது. ஹீரோ சொல்கிறான் அந்த மோதத்தை என் கையில் தூக்கியடி. ஹீரோயினி சொல்கிறா நீங்கள் என்ன போய் சொல்ல துணிந்தாலும். ஹீரோயினி சொல்கிறான் என்னோட வாழ்க்கையுடன் உன்னிடம் போராடுவேன். ஹீரோ சொல்கிறான் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்கள்ல, நீங்கள் எனக்காக காத்திருங்கள். குட்டி பையன் சொல்கிறான் HMPS என்ன தைரியமான அடிமை, அக்கா நீங்கள் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க. ஹீரோயினி சொல்கிறா யூகாய் தம்பி அவர் நம்மளுக்கு மரியாதை செலுத்தவில்லை என்றாலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நம்மளுக்கு உதவி தான் செய்கிறார். ஹீரோ சொல்கிறான் மேலே வந்து அசுரா டிராகனுக்குது, இந்த சைடில் வெள்ளை புலிக்குது, அந்த சைடில் வெறிமினன் பழகுது, ஆப்போசிட்டில் கருப்பு ஆமைக்குது, நடுவில் ஸ்கெலிட்டர் மண்டை, என்ன ஒரு அற்புதமான ஸ்கெலிட்டர் உருவாக்கம். ஹீரோ சொல்கிறான் அந்த ஸ்கெலிட்டர் பயன்படுத்துவதற்கு யாருக்கும் தெரியாத ஒரு பரிதாபம், ஆனால் வந்திருந்து நான் இந்த இடத்தை எலும்பு அரக்கமலையாக என்று மாற்றுகிறேன், எலும்பு வாய் திரிக்கிறது, நான் உன்னை தூண்டுகிறேன், எல்லா வில்லத்தனமான பேய்கள் வெளியே வாங்கல், ஓப்பன் மீ. அந்த குட்டி பையன் சொல்கிறான் அக்கா பார். ஹீரோயினி சொல்கிறா 3 பனி மறைந்து வருகிறது. ஹீரோயினி சொல்கிறான் ஜியோ சாங் இப்போது என்ன நடந்தது, நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்களா? ஹீரோ சொல்கிறான் ஒரு இருண்ட உருவாக்கம். ஹீரோயினி சொல்லிட்டு வம்பு என்ன? ஹீரோ சொல்கிறான் என்னுடன் வாருங்கள். ஹீரோ சொல்கிறான் அவங்க இந்த காட்டுக்குள்ளே வரைச்சி ஒரு பிளான் போடலாம், அவங்க வந்தோடனே அவங்கள எல்லாரையும் கொல்ல வேண்டியது தான்.
ஹீரோயினி சொல்கிறா என்ன இந்த உருவாக்கம். ஹீரோயினி சொல்கிறா மாசிலா கையேடிலிருந்து வடிவங்களிலிருந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. ஹீரோயினி சொல்கிறா இது உருவாக்கப்பட்ட விளக்கப்படங்களின் குடும்பத்தின் ரகசியம் மட்டும்தான் வழங்கப்படும். ஹீரோ சொல்கிறான் ஒரு நிலை உருவாக்க விளக்கப்படம் நூற்றுக்கணக்கான ஆவி கற்களை விளக்குகிறது. ஹீரோயினி சொல்கிறா அவர் அத்தனை கற்களை ஏற்படுத்தினார். ஜியோ நீங்கள் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள். ஹீரோ சொல்கிறான் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றை கேட்க வேண்டாம். உருவாக்கம் தயாராக உள்ளதா எப்போது நம்ம பிளான் செயல்படுத்த போயிடும். ஹீரோயினி சொல்கிறா அவர்கள் தங்கள் காட்டுக்குள் கடப்பதற்காக காத்திருங்கள். ஹீரோ சொல்கிறா எம்பி சூரியன் அவர்கள் 3 மணி காட்டுக்குள் சென்றிருக்கிறார்கள். கட்டி போட்டவன் சொல்கிறான் நீனா பெரிய பிஸ்தாவா இப்போ என்னை கொல்வது நல்லது. கட்டி போட்டவன் சொல்கிறான் அல்லது நான் உன்னை ஒரு நாளே கொன்று விடுவேன். ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் தளபதி பாங் ஆஷ் வேண்டாம். ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் நான் விரும்பிய பொருளை பெற்ற பிறகு உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் அவர் ஒரு நல்ல தேர்வு பெற்றார். 3 படி காடு பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியவில்லை. ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் தளபதி பாங் நாங்கள் உங்கள் பின்னால் இணைக்கிறோம். மிஸ் லூனா உங்களை இறக்க விட மாட்டாள். கட்டி போட்டு சொல்கிறேன் பா மிஸ் லூனாவை அச்சுறுத்த என்னால் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் நம்மளுக்கு முன்னால் ஒருத்தன் மரத்துக்கு அடியில் உக்காந்துக்கிறான் பாரியா. ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் அவனுக்கு கொஞ்சம் பயத்தை காட்டுங்கள். ஹீரோ சொல்கிறான் நான் நீண்ட காலமாக காத்துக்கிறேன். ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் ஜிவோ எனக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ தைரியம் காட்டுகிறீர்கள். ப்ளூ கலர் தொப்பி சொல்கிறான் அந்த இடத்துலேயே அவன் கதையை முடிங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.